நீங்க என்ன மாசம் வைக்க போறீங்க? இன்னும் நீ தக்காளி சாதம் செய்யலான் இருக்கேன்ப்பா. தக்காளி சாதம் அதுக்கு சாதம் வேகுது. நம்ம வீட்டில் குக்கர் சாதம் கிடையாது, வடிக்கிற சாதம் தான். சாதத்தை வடிச்சிட்டு தக்காளி சாதம் செய்வோம். தக்காளி சாதத்துக்கு என்னென்ன தேவைங்கிறது இதை எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு அரைக்கிற சாதத்துக்கு என்னென்னு சொல்கிற மாதிரி 1/4 கிலோ தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, பூண்டு ஒரு 4-5 பல்லு, தாளிக்கிறதுக்கு கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு தேவைப்பட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் கடுகு மெயினாக இருக்கும். 3 பெரிய வெங்காயம், புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கடுகு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டாச்சு. கடுகு கொஞ்சம் போட்டிருக்கிறோம். வெங்காயத்தை போடுறோம். எடுக்கிற வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்கட்டும். பூண்டை தட்டி வச்சுக்கிட்டாச்சு 4-5 பல்ல, அதையும் எடுத்து இந்த வெங்காயத்தில் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியை நம்ம அரிஞ்சு போடுறது கிடையாது, அப்படி அரைச்சி போட போகிறோம். அது இப்போ பச்சை மிளகாவும் போட்டுருவோம். இதையும் வதங்கட்டும். தக்காளி அரைச்சிட்டோம். வெங்காயத்தை வந்துருச்சு. தக்காளி அரைச்சி தக்காளியை விடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும், கொஞ்சம் புளிப்பா. புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுருலாம். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருக்குறேன். என்ன உப்பு போடுறீங்க? கல் உப்போ தூள் உப்போ என்ன போட்டுக்கலாம். இந்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி அரைச்சி மிக்சியில் இந்த டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கலக்கி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இந்த ஒரு கிளறி ஹை அடுப்பை ரொம்ப தூக்கி விடாத, அப்படியே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எரிச்சி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் திறப்போம். சரி. தக்காளி நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். சுண்டனோன்னு இறக்கிட வேண்டியது. தக்காளி வெந்திருக்குது, பரட்டி விட்டுருக்கோம், கிண்டி விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டு தண்ணி சுண்டல பிற்பாடு நம்ம அடுப்பு நிப்பாட்டிடலாம். ஆற விட்டு சாதம் கிளறணும். அவ்வளோதான் தம்பி, ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். சாதம் போட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சுடா தம்பி. இது சாதம் நல்லா நெத்தா வடிச்சோம்னா கொஞ்சம் சூட்டோட கிளறலாம். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நல்லா ஆற போட்டுட்டு கிளறலாம்னா சாதம் உடையாத பிசு பிசுப்பு இல்லாத வரும். இவ்வளோதான். எல்லாம் உப்பு வரப்பெல்லாம் பார்த்து, உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுங்க. கரெக்டாக இருந்தால் கிண்டி வச்சு தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோமா? பண்ணலாமா? எண்ணெய் ஊற்றிட்டோமா? வெங்காயம் போட்டு லைட்டாக வாசம் வந்தால் போதும். உருளைக்கிழங்க போட்டு வச்சு அரிஞ்சு எடுத்துட்டேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பூண்டுத்தூள், அளவு கல் உப்பு. பத்துலன்னா தூள் வச்சு கலந்துக்கலாம். வாயில் டேஸ்ட் பண்ணுறது நல்லா ஒரு கலர் பண்ணி தண்ணி வருது. வேகத்தூள் சரி 3 உருளைக்கிழங்கு பரட்டி விடுவோம். எந்த காய் வேண்டாலுமே ஒரு தடவை நம்ம பாதியில் திறந்து பரட்டி விடணும். பரட்டி விட்டால் தான் நல்லா வெந்து வரும். வேகட்டும். இன்னொரு பாதி வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுப்பா. அப்படியே நல்லா சாந்து முறுகிற அளவுக்கு பரட்டி விட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த இதில் பூண்டு 4-5 பல்லு தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து உருவி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சவந்த ஒரு படி இதை போட்டு 2 பரட்டை எடுக்கணும்.
சும்மா சாந்து தவந்துச்சுல. இப்போ இந்த இஞ்சி இது பூண்டு நசுக்கிறதையும் இந்த கருவேப்பிலையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். தக்காளி சோறு ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நான் தட்டில் போடலை, ஏன்னா மத்தியானம் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குமா? உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே, பாய். பாய்.